ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள்ல 36வது சட்டம் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா பாரபட்சம் பார்க்க கூடாது. இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், பாரபட்சம் பார்க்க கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப போல ஒரு குட்டி பாட்டு பாட போறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம் ஃப்ரெண்ட்ஸ். உறைவிடமாய் தெரிந்து கொண்டு உலவுகிறீர் என் உள்ளத்திலே, பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பேசுகிறீர் என் இதயத்திலே. அப்பா தகப்பனே, உம்மை பாடுவேன் ஆயுள் நாளெல்லாம், உம்மை உயர்த்துவேன். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? விட்டு விட்டேன், பிரிந்து விட்டேன், தீட்டானதை தொடமாட்டேன். அப்பா தகப்பனே, உம்மை பாடுவேன் நாளுள் நாளெல்லாம், உம்மை உயர்த்துவேன். உலக போக்கோடு உறவு எனக்கில்லை, சாத்தான் செயல்களோடு தொடர்பு எனக்கில்லை. உலக போக்கோடு உறவு எனக்கில்லை, சாத்தான் செயல்களோடு தொடர்பு எனக்கில்லை. விட்டு விட்டேன், பிரிந்து விட்டேன், தீட்டானதை தொடமாட்டேன். அப்பா தகப்பனே, உம்மை பாடுவேன் ஆயுள் நாளெல்லாம், உம்மை உயர்த்துவேன். உறைவிடமா தெரிந்து கொண்டு உலவுகிறீர் என் உள்ளத்திலே, பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பேசுகிறீர் என் இதயத்திலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வசனம்னா ரோமர் 2வது அதிகாரம் 11வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வசனம்? தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஒரு குட்டி வசனம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ரோமர் 2வது அதிகாரம் 11வது வசனம், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு குட்டி நம்ம வசனம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். இந்த கதை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த ரோமர் 2வது அதிகாரத்துல இந்த கதை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, நிறைய பேர் இந்த உலகத்துல மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, எதை பாரபட்சம் பாக்குறாங்கன்னா, சிலர் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இருக்கிற ஜாதி, உயர்ந்த ஜாதியா இருப்பாங்க, அவங்க தாழ்ந்த ஜாதி என்ன பண்ணுவாங்க, தாழ்ந்த ஜாதிக்கு உயர்ந்த ஜாதி பாரபட்சம் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உயர்ந்த ஜாதி நல்லா கனமாயிடுவாங்க, உயர்ந்த ஜாதி இன மக்களை கனமாயிடுவாங்க, தாழ்ந்த ஜாதி இன மக்களை தாழ்வா நினைப்பாங்க. சிலர் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருப்பாங்க, நல்ல ஒரு பதவியில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சாதாரண ஒரு கூலி வேலையால அவங்க 2 பேருக்கும் பாரபட்சம் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் சாதாரண கூலி ஆளு, இவர் ஒரு ஏதோ சிம்பிளான வேலை செய்யறாரு, இவர் உயர்ந்த அதிகாரி, உயர்ந்த கவர்மெண்ட் வேலை செய்யறாரு, அந்த பாரபட்சம் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற அழகு குறிச்சு, அழகு இல்லாதவங்களும் அவங்க பாரபட்சம் பார்ப்பாங்க. இவங்க அழகா இல்ல, இவங்க அசிங்கமா இருக்கிறாங்க, கருப்பா இருக்கிறாங்க, அசிங்கமா இருக்கிறாங்க, இவர் ரொம்ப அழகா சக்கச்சவில் அழகா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை சிலர் கூட்டா போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாரபட்சம் பார்ப்பாங்க. சிலர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வசதிகள், அவங்க நல்லா செல்வந்தரா இருப்பாங்க, ஐஸ்வர்யானா இருப்பாங்க, பணக்காரனா இருப்பாங்க. சிலர் ஏழையா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏழைக்கும் ஏழை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பணக்காரன் நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல ரொம்ப உயர்வா நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாரபட்சம் பார்ப்பாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தை தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, சில பேர் நல்லா படிப்பையும் சரி நல்லா படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இடையில பாரபட்சம் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க சரியா படிக்கல, 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் இப்படி ஒரு பாரபட்சம் பார்ப்பாங்க. உயர்ந்த படிச்சவங்க நல்லா உயர்வா எண்ணுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க இந்த உலகம் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் பாரபட்சம் பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். தாழ்ந்தவர்களை இப்படிதான் பாரபட்சம் இந்த உலகம் பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கடவுள் பாத்தீங்கன்னா, ஏசப்பா பாத்தீங்கன்னா, இந்த ரோமர் 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவரும் பாரபட்சம் பாக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன இது பாரபட்சம் பார்க்கக்கூடாதான் தாட்ஸ், என்ன இது? ஆமா, பாரபட்சம் பாக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். தேவத்தை பட்சபாதம் இல்லை, பாரபட்சம் இல்லை. எதை குறிச்சு அவர் பட்சபாதம் இல்லைன்னா, அதுக்கு முன்னாடி 2 வசனம் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்லுதுன்னா, முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் பொல்லாங்கு செய்கிற எந்த ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். அதாவது முன்பு அதாவது கடவுளை அறிஞ்ச பிள்ளைங்களா சரி, அறிஞ்ச பிள்ளைங்களா இருக்கலாம், சிலர் கடவுளை அறியாத பிள்ளைங்களா இருக்கலாம். அவங்க பொல்லாங்க செஞ்சாங்கன்னா அவங்க ஆத்மாவுக்கு உபத்திரமும் துன்ப வேதனை உண்டாகும் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி இன்னொரு வசனம் சொல்லுது, அது கீழே ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 10வது வசனம், முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் நன்மை செய்கிற எவனோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும் சொல்லிட்டு இந்த வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 3வது வசனம் தான் இந்த வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 9வது வசனம் 10வது வசனம் 2 வசனம் அடுத்து 11வது வசனம், தேவத்துக்கு பட்சபாதம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த உலகத்துல சில பேர் என்ன பண்றாங்க, நல்லா படிச்சிருந்தாங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி நல்லா படிச்சிருந்தாங்கன்னா, நல்லா உயர்ந்த ஜாதி இருந்தாங்க, நல்லா அழகா இருந்தாங்கன்னா, நல்லா பணம் இருந்தாங்க, நல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருந்தாங்க, என்ன பண்ணுவாங்க அவங்க தங்களை மேன்மையா கருதுவாங்க, பாரபட்சம் பார்ப்பாங்க. மேன்மையா கருது உலகம் வந்து அப்படிதான் பார்க்க. ஆனா கடவுள் வந்து அதை அப்படி பார்க்க முடியாது. கடவுளுக்கு வந்து என்னன்னா, கடவுள் எப்படி பார்ப்பாங்க, பரலோகராஜ் இந்த உலகத்துக்கு குவாலிஃபிகேஷன் அதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் படிச்சிருக்காங்க, இதுதான் உலகத்துக்கு குவாலிஃபிகேஷன். உலகம் எதிர்பார்க்கறது, உலகம் பார்க்கற பார்வை இதுதான் உயர்ந்தவனா உலகம் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கடவுள் பார்த்தா அப்படி பார்க்க மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் எப்படி பார்க்கறாருன்னா, அந்த லாசரு என்ப ஒரு பிச்சைக்காரன் இருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். லாசரு வியாதியில வறுமையில இருந்தாரு, பிச்சைக்காரன் இருந்தாரு. அவர் மரிச்ச பரலோகத்துக்கு போய் ஆபிரகாம் முடிவு இலை பண்ணாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஐஸ்வர்யன் சம்பூர்ணமா வாழ்ந்தான், அவன் நிலத்துக்கு போய் வேதனைப்பட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இது கடவுள் எப்படி பார்க்கறாருன்னா, கடவுள் வந்து பணக்காரன், அழகு இல்ல, படிச்சவன், படிக்காதவன் எதுவுமே வித்தியாசம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் பார்க்குற ஒரே பார்வைன்னா, அவன் உண்மையா இருக்கானா, எளிமையா இருக்கானா, உண்மையா இருக்கானா, பரிசுத்தமா இருக்கானா, நேர்மையா இருக்கானா, நல்லா உத்தமனா இருக்கிறானா, எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாம நல்ல ஒழுங்கான அவருடைய கட்டளைகளை பின்பற்றி ஒழுக்கமா வாரானா, அவனதான் ஃப்ரெண்ட்ஸ் பரலோக ராஜ்யம் பாக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மிஞ்சி போல 100 வருஷம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 100 வருஷம் இந்த பூமியில வாழ்வாங்க. இந்த 4 சொன்னால ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இந்த உலகம் அப்படியே உயர்வா பார்க்கும். ஆனா பரலோகம் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மறிச்சு பரலோகம் போகும்போது அவங்க சதாகாலம் அரசாங்கம் ஆளுகை செய்வோம். ராஜாவோட பிள்ளைகளா, ராஜாத்திகளா நம்ம ஆளுகை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு டெஸ்ட் பீரியட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பள்ளிக்கூடம் தான். இந்த வாழ்க்கையில் நம்ம சரி நன்மை தீமை தான் பரலோகத்துல நமக்கு பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கடவுள் என்ன பாக்குறாருன்னா, உபச்சாரம் பண்ணாம இருக்கிறானா, குடிக்காம இருக்கிறானா, போதைப்பொருள் போடாம இருக்கு, போதைப்பொருள் பாய்க்கலாம் இருக்கிறானா, கரெக்டா வேலை செஞ்சு குடும்பத்தை நல்லா பாக்குறானா, எல்லாம் அப்பா அம்மா நேசிக்கிறானா, மனைவி நேசிக்கிறானா, பிள்ளைகளை நேசிக்கிறானா, அவன் உண்மையா இருக்கிறானா, கோழிப்பட்ட வேலையில உத்தம வேலை செய்யறானா, கடவுளுடைய கட்டளைப்படி பயந்து நடுங்கி வாழறானா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் பாக்குறாரு. மற்றபடி இந்த உலகம் பாக்குற மாதிரி உயர்ந்த அதிகாரி, பெரிய போலீஸ் ஆஃபீஸர், பெரிய சிஎம் பிஎம் யாரெல்லாம் அவங்க கெட்ட காரியம் பண்ணுவாங்க, கெட்ட விஷயம் பண்ணுவாங்க. ஆனா உலகம் உயர்வு நினைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் பாக்குற பார்வைன்னா, அவன் எந்த தாழ்ந்தினமா இருக்கலாம், தாழ்ந்த ஜாதியா இருக்கலாம், அழகலாம் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் கடவுள் பாக்குற பார்வை அவன் ஒழுக்கமா வாயிறானா, நீதியா வாயிறானா, அதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாரு கடவுள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூமியில அவங்க உயர்வா இருக்கலாம், இந்த உலகத்துல உயர்வா இருக்கலாம், எல்லா கெட்ட பக்கமும் இருக்கலாம், எல்லா உலகத்துல உயர்வா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பரலோகத்துக்கு போகும்போது சதாக்காலம் ஒரு நாள் இல்ல வாய்க்கல ஃப்ரெண்ட்ஸ். சதாக்காலம் நம்ம சந்தோஷமா பர்சனலா நம்ம நீதியா உண்மையா இந்த பூமியில வாழ்ந்து அந்த சந்தோஷம் சதாக்காலம் ஆளு செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம என்ன பண்ணணும், நீதிக்கும் பாட்டு பாடல ஃப்ரெண்ட்ஸ். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. ஒழுக்கமா வாய்த்தான் ஒளி ஃப்ரெண்ட்ஸ், ஒழுக்கமா வாய்த்தான் ஒளி. இருள் வந்து ஒழுக்கம் இல்லாம வாழ்த்து ஃப்ரெண்ட்ஸ். நீதிதான் உண்மையா நேர்மையா வாழ்த்துதான் நீதி ஃப்ரெண்ட்ஸ். அநீதினா உலக காரியத்துல உலக சிட்டின் மேல மாட்டி இருக்குதா அநீதி ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இதெல்லாம் நம்ம விட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதெல்லாம் விட்டு விலகி நம்ம எல்லாரும் நேசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா ஒழுக்கமா வாழணும். இந்த பாரபட்சம் பாக்குற கடவுள் எப்படின்னா, ஒழுக்கம் இல்லாத ஒரு கூட்டம் இருக்குது, ஒழுக்கமா இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்ம ஒழுக்கமா வாழ ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த கட்டளைகள் வந்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியமான சட்டங்கள் 100 கட்டளை எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட இது 36 கட்டளை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும்
பாக்கி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கட்டளை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப அதிகமா கட்டளை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு கட்டளை தான், ஆரோக்கியமான சட்டங்கள். இதை நம்ம பார்த்து முடி வாழ்ந்தாவே இந்த பூமியில ஒரு நல்ல ஒரு சாட்சியில வாய்ப்பு வேணும். மறிச்சு படத்து போயும் சதா காலம் ஆளும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலக பாக்குற வேணுமா கடவுள் பார்க்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் நம்ம இதை தான் பாக்குறாரு. எந்த எவ்வளவு பேர் தாய்மா இருந்தாலும் அவர் பிரியமா உண்மையா நித்திய நீதியா நேர்மையா வாழ்ந்தா அதுவே கடவுள் போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இன்பம், அதுதான் சந்தோஷம், அதை நம்ம படத்து கூட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இப்படி தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தாட்ஸ் நம்ம பிரோஜனமா நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். டேக் a nice day. God bless you. Bye friends. Bye.